சூர்யானோடைய கருப்பு படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளான காட் மோட் பாடல் வெளியாகி 4 வாரங்கள் ஆகுது. இன்றைக்கி தான் இது வந்துட்டு 26 மில்லியன் வியூஸ் வந்து கடந்திருக்கு. இதை பார்த்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே சூர்யா ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, தளபதி கச்சேரி சாங் வந்தோடனே 3 நாளில் 30 மில்லியன் வியூஸை வந்து கடந்துச்சு. பட் உங்களுக்கு 26 மில்லியன் வியூஸ் வரதுக்கே 4 வாரங்கள் ஆகுதுன்னு அதற்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சூர்யானுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை மணிக்கு 500க்கும் மேற்பட்ட அன்பான ஃபேன்ஸ் இருக்காங்க. சூர்யானுக்கு ஃபேன் பேஸே இல்லைன்னு சொல்கிறவங்களுமே வந்து பாருங்கள், சூர்யானுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்டுங்க, தளபதி கச்சேரி அதிகமாக வியூஸ் வாங்கிச்சு தான், நானே வந்துட்டு ஒத்துக்கிறேன். பட் நான் கருப்பு திரைப்படம் ஆர்கானிக் வியூஸ் வாங்கியிருக்கேன். அதாவது மனுஷன் தான் வந்து பார்த்துருக்கான். எங்களுக்கு வந்து ரோபோவோ ஃபேக்காவோ காசு கொடுத்த வியூஸ் வந்துட்டு ஏற்றலை. இதை நீ எப்படி சொல்கிற, அது வந்து ஃபேக் வியூஸ் தான் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரூஃபாகவே வந்துட்டு காட்டலாம். என்ன அப்படின்னா, முதல் நாள் வெளியாகி அந்த பாடல் 26 மணி நேரத்தில் நம்ம காட் மோட் பாடல் 10 மில்லியன் வியூஸ் வந்து கடந்திருந்தது. அதே மணிக்கு தளபதி கச்சேரி சாங் 12 மில்லியன் வியூஸ் வந்து கடந்திருந்தது. அதுக்கடுத்து வந்துட்டு அப்படின்னா, ரெண்டாவது நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, காட் மோட் பாடல் 16 மில்லியன் வியூஸ் வந்திருந்தது. பண்ண தளபதி கச்சேரி 15 மில்லியன் வியூஸ் தான் வந்து 2 நாளில். ஸோ அங்கேயே வந்துட்டு காட் மோட் வந்து முந்திருச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில். என்னது தளபதி கச்சேரி சாங் வந்துட்டு 15 மில்லியன் தானே, இதான் தளபதியோட பவரா? என்னங்க மொதல் நாளே 12 மில்லியனுக்கு நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா இந்த மனுஷனோட அப்டேட் வந்து 1 வருஷம் ஆக போகுது. கரூர் பிரச்சனை நடுவில் இவர் சினிமாலே நடிக்க போகிறது தானே கடைசி படம். அப்படி இருந்து ஹைப்பே இல்லை. இப்படியே வந்துட்டு இப்போ தான் நிலவரம் 2 நாளில் 15 மில்லியன் தான். இதை வந்துட்டு இப்போ தான் விஜய் பார்த்துருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு காசை கொடுங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா, வியூஸ் ஏற்றுங்கடான்னு சொல்லி 3ஆம் நாள் 30 மில்லியன் வியூஸுக்கு வந்துட்டானுங்க. 4ஆம் நாள் 40 மில்லியன் வியூஸுக்கு வந்தானுங்க. 5ஆம் நாள் 50 மில்லியன் வியூஸ் வந்துட்டானுங்க. அடுத்து சும்மா ஏற்றிக்கிட்டே போனால் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லி விட்டுட்டானுங்க. இப்போ 54 மில்லியன் வியூஸ் வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. இதிலே தெரிய வேண்டாமா, மொதல் 2 நாளில் விட 3ஆம் நாள் வியூஸ் அதிகமாக தான். 3ஆவது நாள் என் ஃப்ரெண்டு சொல்கிறான், நைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, அரை மணி நேரத்துக்கு ஒரு 3 மில்லியன் வியூஸ் கொடுது. நான் இதெல்லாம் என்னங்க பண்ணுறது? நீங்களாம் எங்கள் கூட கம்பேரிஷனுக்கே வராதிங்க. தயவுசெய்து சூர்யா அண்ணனையும் இவரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உண்மையான நிலவரத்தை விட்டுருந்தா பராசக்தி படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளோட கம்மியாக தான் உங்களுக்கு வியூஸ் இருந்திருக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு ஃபேன் பேஸு. விஜயோட மாஸ் குறைஞ்சிருச்சு, அதான் உண்மை. எனக்கு இதை பேசி விஜயோட மாஸ் குறைஞ்சிருச்சு சொல்லிடலாம் எனக்கு இல்லை. நீங்கள் எங்களை பற்றி பேசுவோம், நாங்கள் உங்களை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.